ஹே காய்ஸ், என் பேர் அஸ்வின். நான் ஒரு சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இப்போது இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். இது நம்ம ஜஸ்ட் நம்ம மொபைல் மட்டும் வச்சு எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், கம்ப்யூட்டர் வேணாமா இதுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போது நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இந்த ஒரு கோர்ஸ் முழுக்க முழுக்க மொபைல் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் அந்த மொபைல் ஆண்ட்ராய்டு டிவைஸாக இருக்கணும். ப்ளஸ் அது என்ன சொல்கிறது, ரூட்டாக இருக்கலாம், இல்லை நான் ரூட்டாக இருக்கலாம். ஓகேவா? உங்கள் மொபைல்ஸ் உங்கள் ஹேக்கிங் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ரூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? நீங்கள் நார்மலாக கடையிலேருந்து ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் போதும். அது இருந்தாலே நீங்கள் ஹேக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இதில் உங்கள் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தேவைப்படுமான்னு கேட்டிங்க அப்படின்னா சில இடத்துல தேவைப்படும். எந்த மாதிரி இடத்துல அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சு உங்கள் ஃபோன்லேயே எப்படி வைரஸை ஜென்ரேட் பண்ணலாம், அந்த வைரஸை எப்படி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணி எப்படி ஹேக் பண்ணலான்னு இருக்கும். கரெக்டாக? இப்போது அதில் ஒன் டைப் மொபைல் வரும். நீங்கள் ஒரு வைரஸை உருவாக்கி அதை யாராச்சும் ஒருத்தவங்களை மொபைலுக்கு அனுப்புவீங்க, அவங்க மொபைல் ஹேக் ஆகும். நான் இதே கோர்ஸில் இன்னொரு டைப்பும் சொல்லி தருவேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வைரஸை உருவாக்கி ஒரு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுவீங்க. அந்த கம்ப்யூட்டரில் இருக்கவங்க அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்துச்சு. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சென்ட் பண்ணி ஹேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தேவைப்படும். ஓகேவா? கம்ப்யூட்டர் தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நிறையா ரேமோட, நிறையா ஜிபி ரேமோட அப்படிலாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் கூட ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் தேவைப்படுறது ஒரு 5 நிமிஷத்துக்கு தான். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் உருவாக்கின வைரஸை அந்த கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஒரு லிங்க் வழியாவோ இல்லை ஏதாச்சும் வழியாவோ அனுப்பிடுறீங்க. அனுப்பும்போது அவங்க கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், உங்கள் ஃபோனுக்கு அந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் அக்சஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் அந்த கம்ப்யூட்டரை என்ன வேணால் பண்ணலாம். அந்த கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் பார்க்கலாம், வெப்கேம் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கோர்ஸில் அந்த கம்ப்யூட்டர் ஹேக்கிங்லாம் வரும். ஸ்டார்டிங்கே நம்ம கம்ப்யூட்டர் ஹேக்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃபோன் ஹேக்கிங்க்கு போவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சில வீடியோஸில் தான் நமக்கு நிறைய இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். நிறையா உள்ள இன்டெப்த்தான கான்செப்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லாட்டியும் ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்து அந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷனுக்காக தான் நமக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படும். மற்றபடி மோஸ்ட்டாக நான் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் இருக்கோ, மொபைலில் என்னென்ன விதமாக பண்ண முடியுமோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? அது ஃபிஷிங்காக இருக்கட்டும், அது என்ன வேணா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஹேக்காக இருக்கட்டும், மொபைல் ஹேக்காக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸும் வெறும் உங்கள் ஃபோனை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா?